வணக்கம். மணிப்பேச்சு அடுத்த ஈவெண்ட் சேலத்தில் வைக்கலான்னு இருக்கோம். 15ஆம் தேதி நவம்பர் சேலத்தில் உங்களை சந்திக்கிறேன். தங்கம் தான் பெஸ்ட் முதலீட்டா, வெள்ளி தான் பெட்டரா, இல்லை தங்கத்தையும் வெள்ளியும் கிரஷ் பண்ணுறது எது? இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பேசலாம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, டிக்கெட்டை புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது. ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் நான் பேசுகிறச்சு மணி இது 12:30 மணி இருக்கும். இந்தியாவில் என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் ஓவராலாக மார்க்கெட் வீக்காக இருக்கும். இந்தியாவுக்கு நேற்று மரணடி வந்திருக்கணும். குருநானக்ஜி நம்மளை காப்பாற்றிட்டார். ஏன்னா நேற்று அமெரிக்காவில் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஏன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா, யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப் ஆகுவட்டார் ஏன் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு ஜட்ஜுகள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துடுச்சு. தி யாஹூ, ப்ளூம்பர்க் எல்லா இடத்துலையும் லீடிங் நியூஸ் சேனல்லாம் வந்துடுச்சு. அதில் கன்சர்வேட்டிவ் ஜட்ஜஸ் ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ண ஜட்ஜை இந்த கேள்வியை கேட்டதுனால ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு நல்ல ஹோப்பில் மார்க்கெட்டு தூக்கிடுச்சு. அப்போ இந்த டாரிஃப் எல்லாம் செட் அசைட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்று காங்கிரஸ்கிட்ட போகணும் அப்படிங்கிறது நடக்காது. ஸோ அதுலேயும் காங்கிரஸுக்கு பாகவதரோட ஓட்டு அடுத்த பாகவதரோட ஓட்டு போயிடும் அப்படிங்கிற ப்ராப்ளமும் இருக்குது. அதே சமயத்தில் யூஎஸில் கவர்மெண்ட் ஷட் டவுன்லையும் இருக்குது. அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் பாகவதரால் எந்த பெரிய ஆக்டையும் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு போயிடுச்சுன்னா திரும்பி நோ டாரிஃப் பிஸ்னஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இதுதான் பிகினிங். அவரோட எக்கனாமிக் அஜெண்டாவே தோற்றுரும். செகண்ட் டேர்மில் ஒரு வருஷமாக அவர் போட்ட எஃபர்ட்டெல்லாம் வீணாக போயிடும். காங்கிரஸ் அப்ரூவல் வேணுமா வேணாமாங்கிறது தான் கேள்வி. டாரிஃப் ரைட்டாக தப்பாங்கிறது கேள்வி கிடையாது. உலகமே அதை பார்த்துட்ருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேஸ் நடந்துகிட்ருக்கு. கேள்விகள் கேட்க மார்க்கெட்டாக இன்டர்பிரேட் பண்ணும். இன்டர்பிரிட்டேஷன் ரைட்டாக தப்பான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி வைல்டு ஸ்விங்கெல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வைல்டு ஸ்விங்கெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. பாருங்கள், ஒரு நாளைக்கு தங்கம் 70 ரூபாய் நேற்று இறங்கித்துன்னு இன்றைக்கி திரும்பி அந்த 70 ரூபாய் ஏறிடுச்சு. இது மாதிரி மேலேயும் கீழையும் போனால் தான் மெதுவாக ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகும். இதை வச்சு தான் நம்மளால் பேஸ் சொல்ல முடியும். 9,500லேருந்து 12,400 வரைக்கும் தங்கம் குப்புன்னு ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி ஒரு பேஸை ஸ்டடி ஆகிட்டுருக்கு. 11,000 to 11,300க்குள்ளே அந்த பேஸ் ஸ்டெபிலைஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். பட் இது நினைப்பு தான். இன்னொரு 3 மாதம் இங்கேயே இருந்த பேஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 45 to 50 days இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் ஒரு பேஸாவது க்ரியேட் ஆகும். இதுதான் நியூஸ். தங்கம் 70 ரூபாய் ஏறிடுச்சு. சில்வர் 1 ரூபாய் ஏறி இருக்குங்கிறாங்க. திரும்பி நான் சொல்கிறது, இது பையிங் ப்ரைஸ் ஆஃப் சில்வர். செல்லிங் ப்ரைஸ் 140 கிட்ட இருக்கும். அதனால் யாரெல்லாம் அவசரமாக போய் வெள்ளியை கிலோ கணக்கில் வாங்கினாங்களோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய நஷ்டம். ஸோ தயவு செஞ்சு வெள்ளியை அவாய்ட் பண்ணுங்கள். நம்மளாம் கமாடிட்டி ட்ரேடர்ஸ் கிடையாது. நம்மளுக்கு இந்த பிஸ்னஸும் தெரியாது. ப்ளீஸ் அதே மாதிரி வெள்ளியை இடிஎஃப்லேயும் தொடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்றைக்கி இந்தியாவில் என்ன செய்திகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செய்தி, நம்மளோட லோக்கல் ஃபண்ட்ஸ், அதாவது உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸு 13 இயர் ஹையாக போயிட்டாங்க. அப்படின்னா நான் எஃபிஐயோட டோட்டல் ஹோல்டிங் இன் இந்தியா 16% ஆகிடுச்சு. இது இந்த கேப் பிட்வீன் டிஐஏ அண்ட் எஃப்ஐஐ 25 வருஷம் இவ்வளோ மோசமாக இருந்ததே கிடையாது. 25 வருஷம் கேப் மாதிரி ஆகிடுச்சு. அப்படின்னா நம்மளை 1999 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, ஒரு 2000 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்படின்னா என்னென்னா, வெளிநாட்டுக்காரன் இந்தியாவில் ஸ்டாக்கெல்லாம் இறக்கிட்டு ஹாப்பியாக டாலரை கலெக்ட் பண்ணிவிட்டு டாட்டா சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்க்லா அப்படின்னு நம்ம ஊர் எம்டிஆரை டேனிஷ்காரன் விலைக்கு வாங்கி நம்மளுக்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி நம்ம தலையிலேயே கட்டுறதுக்கு ஒரு ரெடி பிளான் போட்டார். அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி
ரூ. 750 ஒரு ஷேருன்னு நம்மளே அதை வாங்கிக்கிட்டோம். ஃபுல்லாக ஆஃபர் ஃபார் சேல். அதை அவனே வாங்கிட்டு போயிட்டான். அந்த ஆஃபர் ஃபார் சேலில் ரூ. 750 நம்ம வாங்கினோம். அந்த பணத்தெல்லாம் அவன் பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு திரும்பி ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பணத்தை போட்டான். இன்றைக்கி சூப்பராக அந்த பணம் ஒரு ஷேரை 20% உங்கள்கிட்ட விற்றான். போட்ட காசில் பல மடங்கு எடுத்தான். திரும்பி ஊருக்கு எடுத்துன்னு போயிட்டான். 75% ஷேர் அவன்கிட்டயே இருக்குது. இந்த ஆர்க்லாங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் பிராண்ட் ஆயிடுச்சு. ஆனால் கடையில் போய் நான் ஆர்க்லான்னு கேட்டேன்னா யாருக்கும் தெரியாது. எம்டிஆருங்கிற பேர் தான் தெரியும். அதனால் ஒரு இந்தியன் பிராண்டை வெள்ளைக்காரன் எப்படி யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரென்சியில் எப்படி சரக்கு விற்றுட்டு எடுத்துகிட்டு போயிட்டான்னு பாருங்கள். இது முன்னாடி ஹியூண்டாய் பண்ணி நீங்கள் ஒன்றும் லாஸில் இருக்கீங்க. எல்ஜி பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. இது இன்றைக்கி 3% ப்ராஃபிட்டில் இருக்குது. இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மோர் வெள்ளைக்காரனும் கொரியனும் ஜாப்பனீஸும் இதை பண்ணுவாங்க. நம்ம தலையிலே கட்டிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. கிராஷ் வரைச்ச உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு தான் நட்டத்துக்கு போகும். இது தேசிய நியூஸ். அடுத்தது நம்ம மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுக்கு வருவோம். இதுதான் மஹேந்திரா மஹேந்திராவோட ப்ராப்ளம். நான் சசங்யாங் கதையும் உங்களுக்கு சொன்னேன். 194 ரூபாய்க்கு ஆர்பிஎல்லில் போட்டு ஆர்பிஎல்லில் எவ்வளோ காசை நான் ஜாஸ்தி போட்டு ஆர்பிஎல்லை நான் காப்பாற்ற போகிறேன்னு ஆனந்த் மஹேந்திரா சொன்னார். நம்மளும் நாளைக்கு அதை பெரிய நியூஸாக பார்த்தோம். இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, என்னோடய என்டையர் 3.45% ஸ்டேக்கை மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 3% கம்மியாக விற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கெட் போட்டுக்கிட்டு அவர் போட்ட பணத்தை ஒரு 60% ரிட்டர்ன் பார்த்துட்டு சம்பாதிச்சிட்டார். அது நீங்களும் நானும் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பியூர்லி ஸ்டாக் இன்வெஸ்டர். நான் பேங்க்கை காப்பாற்ற போகிறேன், நான் இன்னும் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், மேனேஜ்மெண்ட்டில் எடுக்க போகிறேன் அப்படியெல்லாம் இன்றைக்கி டைலாக் விட்டுட்டு மார்க்கெட் வீக்காக இருக்கும்போது இப்போ நல்ல லாபம் வந்துட்டு எமிரேட்ஸ் பேங்க் விற்கலாமா, காசு போடலாமா அப்படிங்கிற சமயத்தில் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. தப்பு கிடையாது. பட் அவர் ஒரு லாங் டேர்ம் பிளேயர் கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டபோது டாட்டாஸுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம், டாட்டாஸ் ஒன்று வாங்கினாங்கன்னா அதை சரியாக பண்ணி காசு பண்ணுற வரைக்கும் வச்சுருப்பாங்க. அதை ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸாக டெவலப் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டுக்காக ஒன்றை என்டர் பண்ணிவிட்டு வெளில போக மாட்டாங்க. அது மாதிரி இவங்க அதை வெளிநாட்டில் ஒரே ஒரு வாட்டி ஒரு எனர்ஜி ட்ரிங்கை வாங்கி கோகோ கோலாவுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு டாட்டாஸுக்கு. அந்த ஒரு டீலை தவிர இது மாதிரி ஷார்ட் டேர்ம் டீல்ஸு லாபத்துக்காக பண்ண மாட்டாங்க. அதே பணத்தை இப்போ அவரால் அது இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் இல்லாதனால்தான் எஸ்டி பைக்கை ஜாவா மோட்டர் சைக்கிளை அவரால் என்ஃபீல்டு மாதிரி டெவலப் பண்ண முடியல. அவர் டிராக்டர் எஸ்யூவி பண்ணுற வரைக்கும் நோ ப்ராப்ளம். அடுத்தது சன்ஃபார்மா ரிசல்ட் வந்ததுங்க. சன்ஃபார்மா ரிசல்ட்டு வெரி டிசப்பாயிண்டிங். வெறும் 3% தான் லாபம் ஏறி இருக்குது. அடுத்தது நம்ம பிரிட்டானியா டேர்ன் ஓவர் 3% ஏறி இருக்குது, ப்ராஃபிட்ஸ் 20% ஏறி இருக்குது. இது எப்படி மாயம் வந்துடுங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 3% டேர்ன் ஓவர் ஏறும், ப்ராஃபிட் 20% ஏறும்னா விலைவாசி ஏறி இருக்கும். இல்லாட்டா இன்புட் காஸ்ட் குறைஞ்சிருக்கும், அதை உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ரெண்டை தவிர இதில் வேறு எந்த மேஜிக்கும் கிடையாது. ஆகவே அப்படின்னு ஒரு புது மேனேஜரை பிடிச்சின்னு வந்திருக்காங்க. அவர் தான் அடுத்த எம்டி அண்ட் சிஇஓவாக இருப்பார். அவர் பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்டை லான்ச் பண்ணி ஒரு அளவுக்கு மேலே கொண்டு வந்துட்டோம், அதை சக்ஸஸ் ஆக்கின்னு வர நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு பிரிட்டானியா சொல்கிறாங்க. ஓப்பஸில் அவருக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது நம்மளுக்கு தெரியல. அடுத்த நியூஸு நம்மளோட டைட்டனை பற்றி. டைட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் முடிஞ்சிருச்சுங்க, ஆனால் பாருங்கள் ஒரு 1000 ரூபா குறைஞ்சிடுச்சு கோல்டு ப்ரைஸு. மக்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதனால் வெட்டிங் சீசன் வேறு வருது. அதனால் அந்த சமயத்தில் சூப்பராக சேல்ஸ் நடக்கும். அதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னு அவங்க சொல்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிவிஷனில் நாங்கள் பெத்த லாபம் பார்த்துட்டோம். இந்த ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சியில் மட்டும் ஏஎம்சியை விற்று காசு பண்ணுறாங்க, நாங்களும் கொஞ்சம் ஏஎம்சியை விற்று காசு பண்ணுறோன்னு
ஒரு 7% ஏஎம்சியை ஐபிஓ மூலமாக லிஸ்ட் பண்ணலாம். எப்படியும் மக்கள் ஐபிஓவில் போட்டு போட்டு எடுக்கிறோம். நாங்களே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு இந்த சைடு அந்த சைடு வாங்குகிறோம். நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கிறத பல நண்பர்களை ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த பல நண்பர்கள் இப்போ எங்களை திரும்பி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் இதை மக்கள் தலையில் கட்டுவோம்னு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டும் பப்ளிக் இஷ்யூ வருது. இதுதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற செய்தி. ஸோ மார்க்கெட்டில் இது மாதிரி பல புது ஐபிஓ வரும். நான் திரும்பி திரும்பி உங்களுக்கு சொல்லுது 26,350ங்கிறது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ரூபாய் 80 இருந்தது. இன்றைக்கி ரூபாய் 88-60 இருக்குது. அதுலேயே ஒரு 5% போயிடுச்சு. ஓவராலாக 7% இருக்குது. அதுவும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் நம்ம டபாஸ் லிஸ்ட்டை மட்டும் கரெக்டாக பார்த்து ஏதாவது சீப்பாக ஸ்டாக் அள்ளிச்சுன்னா கடன் இல்லாத ஸ்டாக்காக பார்த்து பேக்கெட்டில் போட்டுக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அவசரப்பட்டு வேறு எங்கேயாவது போகாதீங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னோடய அட்வைஸ் இது தான். ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிஸில் வாங்கிட்டே இருங்க. என்ன ஆகுதுன்னு தெரியாது. லாங் டேர்ம் ட்ரெண்ட் அப்பு, ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு என்ன ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு அவசரம் வீட்டில் உடனே தேவைப்படுதுன்னா நீங்கள் டெஃபினட்டாக வாங்கலாம். அவசரம் இல்லை, நம்மளால் பொறுத்து பார்க்க முடியும்னா ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கணும், இறங்குதா இல்லையான்னு. இறங்கிட்டுனா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஊர் தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்கு ஷேர் நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் தான் அந்த ஓனர்ஷிப் ரெசல்யூஷன் சுப்ரீம் கோர்ட்டு வந்தப்புறம் தான் சரியாகும். ஆனால் அவங்க ஒரு பிளாக் ஸ்டோன் ஓன்டு டேட்டா சென்டருக்கு அவங்க அம்பத்தூரில் அவங்களோட ஐடி ஹப்பெல்லாம் மாற்றி டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணி ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி ப்ராஸ்பெக்டிவ் கிளைண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாடர்ன் பேங்க்காக எமர்ஜ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸ்டாக்கு சீப்பாக இருக்குது, ஆனால் ரிட்டர்ன்ஸ் என்றைக்கு வரணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கடைசியாக ஓப்பன் ஏஐ இந்தியா ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்தியாவில் பல இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிக்கையை விட்டுருக்காங்க. ஏன்னா இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட்டு, அதில் எங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னு ஓப்பன் ஏஐ சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி முக்கிய செய்திகள். இந்த செய்திகள் ஒரு மாதிரி ப்ராடாக உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னு தெரியும். பார்த்து நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுங்க. மார்க்கெட் ஒரு வழுக்கிற பாறை மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஏன் வழுக்கிற பாறைன்னு சொன்னேன்? ஏன்னா இன்றைக்கி நான் 1 மணிக்கு பார்க்கும்போது நிஃப்டி ஒரு டைரெக்ஷனில் போகுது, சென்செக்ஸ் ஒரு டைரெக்ஷனில் போகுது. நிஃப்டி ஒரு 70 பாயிண்ட் டவுனாக இருந்தால் சென்செக்ஸ் 250 பாயிண்ட் டவுன் இருக்கணும். அதுதான் ஒரு பேலன்ஸ்ட் நார்மல் மார்க்கெட்டு. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, நியர்லி 70 பாயிண்ட்ஸ் டவுனாக இருந்தது நிஃப்டி. இப்போ சென்செக்ஸ் 35 பாயிண்ட்ஸ் டவுனாக இருந்தது, சம்டைம்ஸ் பாசிட்டிவாகவும் இருந்தது. அப்போ இது என்னடான்னு போய் பார்த்தா பேங்க் நிஃப்டியை பார்த்தா பேங்க் நிஃப்டி 145 பாயிண்ட்ஸ் டவுன். மெயினாக பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸாக நிஃப்டியில் ஹெவியாக இருக்குது, அதை அடிச்சிருக்காங்க. அது சென்செக்ஸில் இல்லை. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவராலாக இது பேலன்ஸ், மார்க்கெட்டில் பேலன்ஸை பற்றி சொல்லுது. நான் முதல்ல 3%ல் ஒர்க்கில் அந்த எம்டிஆர் கதையை சொன்னேன். அது 3%ல் டிஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா கப்புன்னு அதை அடித்து நெகட்டிவ் கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஐபிஓவில் ஒர்க்லாவில் போட்டவங்களுக்கெல்லாம் நஷ்டம். ஃபஸ்ட்டே 3%ல் விற்றுருந்தாலும் வட்டிக்கு பிடிங்கி இருப்பாங்க. ஓவராலாக இந்த உருட்டினத்துக்கு ஒன்றும் காசு கிடைக்கல. இதை தான் நான் சொல்கிறேன், போக போக உருட்டுறச்ச உங்களுக்கு காசு வராது. கம்பெனி நல்லா இருந்தாலும் சரி. அதனால் இந்த மார்க்கெட் வீக்காக தான் இருக்கும். பேங்க் நிஃப்டியை தவிர மற்ற எல்லா செக்டோரல் இண்டெக்ஸும் 5-10% பீக்லேருந்து டவுனில் இருக்குது 52 வீக்கில். பேங்க் நிஃப்டியில் ஏதோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் ஏதோ மாயமந்திரம் பண்ணிட போகிறோன்னு சொல்லி அதை ஏற்றி வச்சுருக்காங்க. அதில் எந்த மாயமந்திரமும் வராதுங்கிறதும் உங்களுக்கு டைமில் புரிஞ்சிடும். பேங்க் நிஃப்டியும் இறக்கிடுவாங்க. இப்போ என்ன பயமாக இருக்குதுன்னா, அமெரிக்காவில் ஒரு தும்மினாங்கன்னா இந்த லிக்விடிட்டி பூஸ்ட் கொடுத்தாங்கல்ல, 1 கோடி ரூபாவும் ஐபிஓ உருட்டலுக்கு 25 லட்சம் ஆகும். அதெல்லாம் போட்டால் கூட இண்டெக்ஸ் திரும்பி 24,500 போய் படுத்துரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இது நடந்ததுன்னா இவ்வளோ கோடி பேர் பணம் வேஸ்ட்டு. கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி.
வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். ஒரு நாளைக்கு 200 மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது. அதனால் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. உங்கள் வருத்தப்படுறது நியாயம். ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது. நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல. பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா, மணி பேஜ் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன். அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம். நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.